முந்தைய ஆண்டுகளில் ஒளி நாடாவில் பதிவு செய்யப்பட்ட நமது அன்பு போதகர் மூலமாக நமது தேவன் அருளிய தெய்வ செய்திகளை இன்று முந்தைய முத்துக்களாக அலை வடிவில் நமது கர்மேல் ஊடகவியலாளர்கள் நமக்கு வழங்குகின்றார்கள். தேவனுக்கே மகிமை. கேட்டு மகிழுங்கள். இறை ஆசீர் பெறுங்கள். இன்றைக்கான செய்திக்குரிய தலைப்பு எச்சரிக்கையா இருங்க. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசியுங்கள். இயேசு அவர்களை நோக்கி பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்றார். பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்றார். தமிழ் மொழிபெயர்ப்புக்கும் ஆங்கில மொழிபெயர்ப்புக்கும் இந்த இடத்திலே சற்று வித்தியாசமாக இருக்கிறது. ஆங்கிலத்திலே வாசிக்கிறோம், Then Jesus said unto them, Take heed and beware என்று இரண்டு சொற்களை உபயோகப்படுத்தியிருக்கிறார். தமிழிலே எச்சரிக்கையாயிருங்கள் என்று மாத்திரம் வாசிக்கிறோம். இதை எப்படி தமிழிலே மொழிபெயர்த்திருக்க வேண்டும்? இவைகளை குறித்து ஜாக்கிரதையாயிருந்து எச்சரிக்கையாயிருங்கள். இவைகளை குறித்து ஜாக்கிரதையாயிருந்து எச்சரிக்கையாயிருங்கள். வேதத்திலே 3 இடங்களிலே, லூக்கா 12:15, மார்க்கு 8:15, இந்த 3 இடங்களிலேயும் டேக் ஹீட் அண்ட் பிவேர் என்று வருகிறது. டேக் ஹீட் அண்ட் பிவேர், ஜாக்கிரதையாயிருந்து எச்சரிக்கையாயிருங்கள். இதை பார்க்கும்போது என்னுடைய உள்ளத்திலே ஒரு எண்ணம் தோன்றியது. ஏன் இயேசு கிறிஸ்து 2 வார்த்தைகளை உபயோகித்தார்? மூல பாஷையிலே டேக் ஹீட் இல்லாவிட்டால் ஜாக்கிரதையா இருந்து என்பதற்கு கொரேயோ, HORAO, கொரேயோ என்ற சொல் உபயோகித்திருக்கிறார். கொரேயோ என்று சொன்னால் டு discern carefully, physically or mentally, to perceive, to behold by experience. கொரேயோ என்று சொன்னால் டு discern carefully, நல்லா பகுத்தறிய வேண்டும். இது சரியா தவறா, இது கருப்பா வெள்ளையா, இது அதிக கருப்பா இருக்கா, அதிக வெள்ளையா இருக்கா, கிரே கலரா இருக்கா, இது ஏன் இப்படி கிரேயா இருக்கு, இது என்னது, டிசர்ன் பண்ண, பகுத்தறியணும். பெர்சீவ் பண்ணு, கூர்ந்து கவனிக்கணும். பிசிக்கலி ஆர் மென்டலி, அங்க ஏதோ ஒண்ணு கிடக்குது, அது என்ன, கயரா, பாம்பா, அது என்னது அங்க கிடக்கு, நல்ல பார்வையை கூர்மையாக்குறோம், கண்ணை கூர்மையாக்குறோம். இது என்ன ஷேடு, துணி வாங்க போறோம், அந்த லைட்ல எப்படி வச்சு பாக்குறோம், எப்படி வச்சு பாக்குறோம். இந்த நாட்களில் 500 ரூபாய் கள்ள நோட்டு நடமாடுகிறது என்று சொல்லுகிறார்கள். நோட்டை வாங்குறவங்க லைட்ல வச்சு பாக்குறாங்க, ஆட்டி பாக்குறாங்க, இப்படி தத்தவரதா பாக்குறாங்க. அதான் ஜாக்கிரதையா இருந்து டேக் ஹீட். குறையோ டேக் ஹீட். எனக்கு இந்த காலையில கொஞ்சம் வருத்தம், ஏன் ஆண்டவரே தமிழ் மொழிபெயர்ப்பில் இதை விட்டுட்டாங்க, தமிழ் மொழிபெயர்ப்பிலேயே இதை விட்டுட்டாங்க என்றால் இயேசு கிறிஸ்து திட்டமாக 2 வேறு சொற்களை உபயோகித்திருக்கிறார். டேக் ஹீட் அண்ட் பிவேர். பிவேர் என்று சொன்னால் நம்ம தமிழ்ல எச்சரிக்கையாயிரு, எச்சரிக்கையாயிரு என்று சொல்லுகிறோம். எச்சரிக்கையாயிரு என்று சொல்லுகிறது கொஞ்சம் பயங்காட்டுகிறது போல இருக்கிறது. இயேசு உபயோகித்த சொல் ப்ராசிகோ, PROSECHO, ப்ராசிகோ. இங்க இயேசு பிவேர் என்ற சொல்லுக்கு ப்ராசிகோ என்ற சொல்லை உபயோகித்திருக்கிறார். ப்ராசிகோ என்று சொன்னால் டு பி காஷியஸ், எச்சரிக்கையா இருப்பது, டு பி காஷியஸ், டு பி கேர்ஃபுல், கவனமாய் இருப்பது, டு பி ஆன் யுவர் காட், பாதுகாப்பா இருப்பது. அபாயம் தொடாதீங்க, எச்சரிக்கையா இருங்க. பெரிய எலக்ட்ரிசிட்டியில ஒர்க் பண்ணணும், கிளவுஸ் போட்டுக்கோங்க, காலில் அதற்கேற்ற ரப்பர் செருப்போ மரக்கட்ட செருப்போ போட்டுக்கோங்க. ஏன் தொடாம இருக்க முடியாது, கவனமா செய்யுங்க, ஷாக் அடிக்கும், பார்த்து செய்யுங்க. நம்ம சாதாரண பொருட்கள் வாங்கினா, டேப் ரெக்கார்டர் வாங்கினா கூட அதுல இன்ஸ்ட்ரக்ஷன்ல முதல்ல போட்டிருப்போம் காஷன். என்னன்னு சொன்னா, சுவிட்ச் ஆன்ல இருக்கும்போது பிளக்க மாட்டாத. இதுக்கு பேர் தான் பிவேர். இந்த 2 சொற்களாலே நாம் விளங்கிக் கொள்ள முடியும். ஜாக்கிரதை, குறையோ என்று சொன்னால் பி கேர்ஃபுல். ப்ராசிகோ என்று சொன்னால் பி ஆன் யுவர் காட், பி ஆன் யுவர் காட். கடவுடன் இதே சேதா இருக்கத்தக்க ஒன்ன பாதுகாத்துக்கொள், உன்னை பாதுகாத்துக்கொள். பிரியமானவர்களே, இன்றைக்கு அந்த பிவேர், ப்ராசிகோ என்ற சொல்லை மாத்திரம் நான் எடுக்க போறேன். இயேசு கிறிஸ்து
முதல் 3 சுவிசேஷங்களிலேயும் இந்த சொல்லை கடந்த 10 முறை உபயோகித்திருக்கிறார். பிராசிகோ என்ற சொல்லை 10 முறை நம்முடைய இயேசு கிறிஸ்து உபயோகித்திருக்கிறார். எச்சரிக்கையாயிரு. அந்த 10 முறையும் தமிழிலே எச்சரிக்கையாயிரு என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள். ஆங்கிலத்திலே பொதுவாக எல்லா மொழிபெயர்ப்புகளிலேயும் பிவேர் என்றே அதை மொழிபெயர்த்திருக்கிறார். இன்றைக்கு பிவேர், எச்சரிக்கையாயிரு, பிராசிகோ, எதுல நம்ம ஆன் கார்டு, தற்காப்பாக இருக்க வேண்டும், தற்காப்பாக இருக்க வேண்டும். இந்த 7 காரியங்களை நான் முதலாவது உங்களிடத்திலே சொல்ல போகிறேன். முதலாவது மத்தேயு 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசியுங்க. மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இங்கே இயேசு கிறிஸ்து உபயோகித்த வார்த்தை டேக் ஹீட் என்ற வார்த்தை அல்ல. சில ஆங்கில மொழிபெயர்ப்புகளிலே டேக் ஹீட், அங்க இயேசு டேக் ஹீட் சொல்ல. டேக் ஹீட் என்று சொன்னா ஆராய்ந்து பார்த்து, கவனித்து, கூர்ந்து பார்த்து, அது ஜாக்கிரதையா தான் டேக் ஹீட். இயேசுங்க டேக் ஹீட் சொல்லல. உன்னை காத்துக்கோ, டேஞ்சர் டேஞ்சர், உன்னை காத்துக்கோ, தற்காத்துக்கோ, பி ஆன் யுவர் கார்ட், ப்ராசிகோ என்று சொன்ன. எதுல நான் ப்ராசிகோவாக இருக்க வேண்டும், எதுல நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். நாம் தர்மம் செய்யும் போது மற்றவர்கள் காண வேண்டும் என்று நம்முடைய தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ஏனென்றால் நமக்குள்ளாக உள்ள மனநிலை, விழுந்து போன ஆதாமுடைய சுபாவம், மற்றவர்கள் நம்மை புகழ வேண்டும் என்று விரும்புகிற ஒரு சுபாவம் உண்டு. சாதாரண ஒரு வீட்டில் எடுத்தாலும் கூட பெற்றோர் நம்மை அப்ரிஷியேட் பண்ணணும்னு பிள்ளைகளுக்கு ஒரு ஆசை உண்டு. மனைவி நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும்னு கணவருக்கு ஒரு ஆசை உண்டு. கணவன் என்னை அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மனைவிக்கு ஒரு ஆசை உண்டு. பிரியமானவர்களே, அவர்கள் செய்திருக்கிற குழம்போ காஃபியோ ஏதோ ஒன்று, வடையோ லட்டோ நல்லா இருக்கே அப்படின்னு சொன்னா ஒரு சந்தோஷம். பொதுவா பிரசங்கிமாரும் கவுன்சிலர்ஸ் ஆலோசனை சொல்லி கொடுப்பாங்க, உன் மனைவி மாதிரி அப்ரிஷியேட் பண்ணு, அப்ப வீட்டுல சமாதானம் இருக்கும். இந்த அப்ரிசியேஷனை பற்றி இயேசு சொல்வார், மனுஷரால் வரும் புகழ்ச்சியை தேடுகிற நீங்கள் எப்படி என்னை விசுவாசிப்பீர்கள்? அதுல கணவனால் வர அப்ரிசியேஷனை தேடினாலும் சரி, மனைவியால் வர அப்ரிசியேஷனை தேடினாலும் நம்ம அப்ரிசியேட் பண்ணணும் ஒருவர். ஆனா அந்த அப்ரிசியேஷனை தேடுகிறவர்கள் உண்மையாக தேவனை விசுவாசிக்க முடியாது. வீட்டுல சண்டை உண்டு. அப்ரிஷியேட் பண்ணலன்னா சொன்ன, இவ்வளவு கஷ்டப்படுறேன், நீங்க கொஞ்சம் கூட என்ன அப்ரிஷியேட் பண்ணவே இல்லையே, நான் படுற பாடு உங்களுக்கு எப்படி தெரியும்? மற்றவங்க செஞ்சு அப்ரிஷியேட் பண்ணுவீங்க, என்ன அப்ரிஷியேட் பண்ணுவீங்களா? அப்புறம் உங்க அம்மா, உங்க அண்ணன், உங்க அக்கா, உங்க வீடு போயிட்டே இருக்கும். அது ட்ரெயின் மாதிரி, அப்புறம் கம்பார்ட்மெண்ட் நம்ம சேர்த்துக்க வேண்டியது. இந்த அப்ரிசியேஷனை நாம் நாடுகிறபடினாலே தான் நம்முடைய வாழ்க்கையில பல பிரச்சனைகள் வருகின்றன. பாஸ்டர் நம்மளை அப்ரிஷியேட் பண்ணணும், இல்ல விசுவாசிகள் பாஸ்டர் அப்ரிஷியேட் பண்ணணும், சபையில் ஒரு அப்ரிஷியேட் பண்ணணும். அப்ரிஷியேட் பண்ண வேண்டியது கண்டிப்பாக நாம் செய்ய வேண்டும். ஆனால் அப்ரிசியேஷனை எதிர்பார்க்கிறது 100க்கு 100 தகவல். அதான் இயேசு சொன்னார், மனுஷரால் வரும் புகழ்ச்சியை நாடுகிற நீங்கள் என்னை எப்படி விசுவாசிப்பீங்க? ஒரு பிரசங்கம் பண்ணி முடித்தாலோ, ஒரு காரியம் செய்து முடித்தாலோ 4 பேர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டா ஒரு சந்தோஷம். இங்க இயேசு தர்ம காரியத்தை பற்றி சொல்லுகிறார். சில மொழிபெயர்ப்புகள்ல உன்னுடைய பக்தியான காரியங்கள், சில மொழிபெயர்ப்புகள்ல உன்னுடைய நீதியான காரியங்கள் என்றெல்லாம் இருக்கிறது. வெறும் பைசா கொடுக்கிற தர்மம் மாத்திரமல்ல, நீங்கள் செய்கிற நல்ல காரியத்தை மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்று நீங்கள் செய்வீர்களானால் பரலோகத்திலே உங்களுக்கு பலன் இருக்காது. நீங்க என்ன எதிர்பார்த்தீங்க? 4 பேர் பார்க்கணும்னு எதிர்பார்த்தீங்க, 4 பேர் பார்த்துட்டாங்க. நீங்க எதிர்பார்த்தது உங்களுக்கு கிடைச்சிருச்சு. இனிமே பரலோகத்திலே அதற்கு பலன் இருக்கு. அதனால நீங்க மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்று செய்யாதீங்க, அதுல எச்சரிக்கையா இருங்க. அப்படியானா நம்ம செய்யற நல்ல காரியத்தை மற்றவங்களுக்கு தெரியவே தெரியக்கூடாதா? அதே இயேசு சொன்னார், மனுஷர் உங்கள் நற்கிரைகளை கண்டு பரலோகத்தில் உள்ள தேவனை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது என்று. மற்றவர்கள் நம்ம செய்யற நல்ல காரியத்தை பார்க்கலன்னா அவங்க எப்படி தேவனை மகிமைப்படுத்த முடியும்? இயேசுவே சொல்லி இருக்கிறார், மற்றவர்கள் உங்கள் நற்கிரைகளை கண்டு. அப்ப நான் செய்யற நற்கிரியை மற்றவர்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்னா நான் எப்படி மற்றவங்க நற்கிரைகளை கண்டு தேவனை மகிமைப்படுத்த முடியும்? மற்றவர்களுக்கு தெரியாம எப்போதுமே நான் நல்ல காரியம் செய்ய முடியுமா? யோசிச்சு பாருங்க, ஒருத்தன் கீழே விழுந்து கிடக்குறான். இப்ப அவனை நான் போய் காப்பாற்றணும். ஒரு சின்ன குழிக்குள்ள விழுந்துட்டான். நான் அந்த குழிக்குள்ள குதிச்சு என் உயிரை பணையம் வைத்து அவனை வெளியே காப்பாற்ற போறேன். 4 பேர் பார்த்தா என்னை பாராட்டுவாங்க. எனக்கு மற்றவர்கள் காண நல்ல காரியம் செய்கிறதே பிடிக்கல. ஆனா இப்ப குழியில விழுந்தவனை காப்பாற்றணும். நான் காப்பாற்றுறதை மற்றவங்க பார்த்தா ஐயோ அதனால வர்ற புகழ்ச்சி எனக்கு கண்ணியா போயிடும். அதனால அவன் குழியிலேயே இருக்கட்டும், எல்லாரும் போன பிறகு அவன் உயிரோடு இருந்தால் நான் காப்பாற்றுகிறேன். மற்றவர்கள் காண நான் நற்காரியம் செய்யவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி மற்றவங்க எல்லாம் போக சொல்ல முடியுமா? இயேசு சொன்னது மற்றவர்கள் பார்க்கிறார்களா பார்க்க மாட்டார்களா என்பதல்ல, மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்குள்ளாக இருக்கக்கூடாது. மற்றவர்கள் இதை மெச்சிக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்குள்ளாக இருக்கக்கூடாது. அந்த மனநிலையை காத்துக்கொள்ளுங்க. அப்படிப்பட்ட ஒரு மனநிலை வராதபடிக்கு God yourself, நான் செய்கிறது மற்றவங்க பார்த்தாலும் சரி பார்க்காவிட்டாலும் சரி என் தேவனுக்கு மாத்திரம் தெரிந்தால் போது.
தேவனுக்கு தெரியாமல் நான் செய்ய முடியாது. பிரியமானவர்களை, அந்தரங்கத்திலே பார்க்கிறேன், தேவன் வெளியரங்கமாக நிச்சயமா எனக்கு பதில் செய்வார். அந்தரங்கத்தில் பார்க்கிறேன், தேவன் எனக்கு வெளியரங்கமாக பதில் செய்வார். நீங்க செய்கிற நல்ல காரியத்துக்கு எப்படியும் பலன் உண்டு. நீங்கள் செய்கிற நல்ல காரியத்திற்கு எப்படியும் பலன் உண்டு. ஒன்று, மற்றவர்கள் காண வேண்டும் என்று செய்திருப்பீர்கள் என்று சொன்னால் மற்றவர்கள் காண்பார்கள், நீங்க எதிர்பார்த்தது உங்களுக்கு கிடைச்சிச்சு, அது ஒரு ரிவார்டு. பரலோகத்திலிருந்து எந்த ரிவார்டும் கிடைக்காது. தேவன் காண வேண்டும் என்று செய்வீர்கள் என்றால், தேவன் காண்கிறார் என்று அறிந்து செய்வீர்கள் என்றால் பரலோகத்திலிருந்து உங்களுக்கு ரிவார்டு கிடைக்கும். அப்ப முதலாவதாக நற்கிரியைகளை செய்கிறதில் மற்றவர்கள் காண வேண்டும் என்று செய்யாதபடிக்கு பிராசிக்கோ, எச்சரிக்கையா இருந்துக்கோங்க, உங்களை காத்துக்கோங்க. அப்படியே தெரியாம செய்துட்டு மாட்டிக்காதீங்க, செய்யாம இருங்க என்றார். செய்யுங்க, 4 பேர் அப்ரிஷியேட் பண்ணணுங்கிற ஒரு ஆட்டிடியூட் இல்லாதபடிக்கு உங்களை காத்துக்கொள்ளுங்க. பிரியமானவர்களே, இதற்கு நான் வைத்த பெயர் பிவேர் ஆஃப் ஃபியூட்டைல் பையட்டி. பிவேர் ஆஃப் ஃபியூட்டைல் பையட்டி, பயன் இல்லாத பக்தியை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். இரண்டாவதாக மத்தேயு 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் இப்படியாக வாசிக்கிறோம், கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையா இருங்கள். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையா இருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள். உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். அவர்கள் உள்ளத்திலோ பட்சிக்கிற, பிடுங்கி தின்கிற, பட்சிக்கிற ஓநாய்கள். பிரியமானவர்களே, இரண்டாவது, பிவேர் ஆஃப் ஃபால்ஸ் ப்ராஃபெட்ஸ். பிவேர் ஆஃப் ஃபால்ஸ் ப்ராஃபெட், கள்ள தீர்க்கதரிசிகளை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். இந்த கள்ள தீர்க்கதரிசிகள் என்றால் ஜோசியர்களோ, குறி சொல்லுகிறவர்களோ, மற்ற மதத்தை சேர்ந்த குருமார்களோ, குறிமேடையில் இருக்கிறவர்களோ அல்ல. அவங்க எல்லாம் கள்ள தீர்க்கதரிசிகள் அல்ல. அவர்கள் அந்நிய தீர்க்கதரிசிகள். அந்நிய தெய்வத்தின் பெயரில் செத்த ஆவிகளுடைய பெயரை கொண்டு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்கள். கள்ள தீர்க்கதரிசிகள் என்று சொல்லுகிறவர்கள் இயேசுவின் நாமத்திலே தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்கள், இயேசுவின் நாமத்திலே ஊழியம் செய்கிறவர்கள், ஆட்டுத்தோலை போர்த்திருக்கிறவர்கள், கிறிஸ்தவ ஊழியக்காரனாக காணப்படுகிறவர்கள். அவர்கள் சுவிசேஷ ஊழியராக இருக்கலாம், போதகராக இருக்கலாம், அப்போஸ்தலராக இருக்கலாம். வேதத்திலே வாசிக்கிறோம், கள்ள அப்போஸ்தலர்கள் என்று இருக்கிறது, கள்ள சகோதரர்கள் என்று இருக்கிறது, கள்ள கிறிஸ்துக்கள் என்று இருக்கிறது, கள்ள தீர்க்கதரிசிகள் என்று இருக்கிறது, கள்ள போதகர்கள் என்று இருக்கிறது. இவர்களெல்லாம் கிறிஸ்துவ பெயரை கொண்டு கிறிஸ்துவின் நாமத்திலே பெரிய பெரிய ஊழியங்களை செய்கிறவர்கள், தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்கள், அடையாள அற்புதங்களை செய்கிறவர்கள், மரித்தவரை கூட உயிரோடு எழுப்பலாம். அப்படிப்பட்ட பெரிய பெரிய எவாஞ்சலிஸ்டா இருக்கலாம், பெரிய பெரிய ப்ராஃபட்ஸா இருக்கலாம். இவர்களை தான் நீங்க வேதத்திலே கள்ள தீர்க்கதரிசிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வெளியே பார்ப்பதற்கு இவர்கள் நல்ல ஊழியக்காரர்களாகவே இருப்பார்கள். இப்படிப்பட்ட கள்ள தீர்க்கதரிசிகளை குறித்து நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அவர்கள் உள்ளத்திலே பட்சிக்கிற ஓநாய்கள். பிரியமானவர்களே, ஓநாய் வீட்டிலே வந்து இந்த ஓநாயுடைய எண்ணம் என்ன இருக்கும்? இல்லாத ஒரு நரி, ஒரு ஓநாய், என்ன கோழியை பிடிச்சிட்டு போடலாமா, அங்க இன்னொரு கோழியை திருடிட்டு ஓடிடலாமா, எதையாவது திருடிக்கலாமா, என்ன கிடைச்சதோ அதை எடுத்துட்டு ஓடிடலாமா, என்னத்தை பறிக்கலாம், இந்த வீட்டுல என்ன போனா என்ன கிடைக்கும், என்னத்தை புடுங்கலாம் என்றுதான் அவங்க உள்ளத்துல இருக்கு. அவங்க உள்ளத்துல ஏதாவது உங்ககிட்ட ஒரு ஆதாயத்தை பிடிக்கலாம், குறிப்பாக உங்க இடத்துல பணம் வசூலிக்கலாம், இன்னும் ஏமாந்தா அதற்கு அட்வான்ஸா போயிடலாம். இவங்கதான் கள்ள தீர்க்கதரிசிகள். இப்படிப்பட்ட கள்ள தீர்க்கதரிசிகளை குறித்து இந்த நாட்களிலே நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். அவர் உள்ளத்திலே பட்சிக்கிற ஓநாய், எதையாவது பிடுங்கணும் என்று நினைக்கிறவர், எதையாவது உங்களிடத்திலிருந்து தங்களுக்கு ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறவர். இந்த கடைசி நாட்களில் இப்ப அன்றைக்கே கள்ள தீர்க்கதரிசிகள் இருந்தார், இன்றைக்கு அதிகமாக பெருகி இருக்கிறார். அதிகமாக இயேசுவின் நாமத்திலே தீர்க்க தரிசனம் சொல்லுவார். மரமானது அதன் கனியினாலே அறியப்படும், மரமானது அதன் கனியினாலே அறியப்படும். இப்படிப்பட்ட தீர்க்க தரிசிகளை குறித்து மிக எச்சரிக்கையாக இருக்க நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படக்கூடிய காலம். பிரியமானவர்களே, முன்பு ஒருவரை ஊழியத்திலே உபயோகித்துக் கொண்டிருந்தேன். என்னை போல வேஷ்டி கட்டியிருப்பார், ஜிப்பா போட்டிருப்பார், பைபிள் வைத்திருப்பார், நல்ல ஜோன்லாம் பண்ணுவார், ஊழியத்திலே உபயோகித்துக் கொண்டிருந்தேன். கொஞ்ச நாள் கழித்து செய்தி வர ஆரம்பித்தது. ஒரு பகுதியிலே 2 விசுவாசிகள், நம்முடைய சபையை சேர்ந்தவர்கள், ஒருவர் கொஞ்சம் பணக்காரர், ஒருவர் கொஞ்சம் வசதி குறைவானவர். இவர் அந்த பணக்கார வீட்டுக்கு மாத்திரம் போய் ஜெபித்தை விட்டு வசதி குறைவானவருடைய வீட்டுக்கு போகிறது இல்லை என்று கேள்விப்பட்டேன்னு அவரை கூப்பிட்டு அன்பாய் சொன்னேன், முதலாவது இன்னொரு சபையில் விசுவாசிகளை சந்திக்க போறது முறையே கிடையாது, உங்களுடைய ஊழியத்தை நீங்க செய்யுங்க. அதே வழியில இப்படி ஒருத்தர் வீட்டுக்கு போயிட்டு இன்னொருத்தர் வீட்டுக்கு போகலன்னா அது நல்லா இல்லை அப்படின்னு நேர்ல முகமுகமா சொன்னேன். கொஞ்ச நாள் கழித்து அவர் இடத்துல கேள்விப்பட்டேன், ஒரே பிளாட்ல மேல ஒரு விசுவாசி, கீழே ஒரு விசுவாசி,
மேல இருக்கிற விசுவாசி நல்ல வசதி படைத்தவர், கீழே இருக்கிறவங்க அவ்வளவு வசதி இல்லாதவர். இவர் மேல இருக்கிற வீட்டுக்கு வந்து உட்கார்ந்து அங்க காஃபி ஏபி சாப்பிட்டுட்டு அவங்க கொடுக்குற காணிக்கை வாங்கிட்டு கீழே இருக்கிற விசுவாசி வீட்டுக்குள்ள அவர் நுழைய கூட எல்லாம் அப்படியே போயிடுறது. ஒன்று முறை கீழ் வீட்டுக்காரர் கூப்பிட்டார், என்ன பாச எங்க வீட்டுல ஜெபம் பண்ணிட்டு போங்க. வர்றேன் என்று சொன்னவர் மேல போய் கலெக்ஷனை முடிச்சுட்டு கீழே எட்டி கூட பார்க்காம போய்விட்டார். நம்முடைய சபையில 2 விசுவாசிகள், 2 பேரும் சொந்தக்காரர்கள். ஒருவர் கொஞ்சம் வசதி படைத்தவர், ஒருவர் கொஞ்சம் வசதி குறைவார். வசதி படைத்தவர் வீட்டில போய் அப்படியே பரலோகம் கீழே இறங்கி வரும்படியா ஜெபம் பண்றது, ஆசீர்வதி ஆசீர்வதி ஆசீர்வதி. நீ உண்மையாக ஜெபத்திலே நம்பிக்கை உள்ளவனானால் உன் ஜெபத்தினாலே ஆசீர்வாதம் வரும் என்றால், எங்க ஆசீர்வாதம் குறைவா இருக்கிறதோ அங்க உபவாசத்தோடு போய் ஆசீர்வதி ஆசீர்வதி ஆசீர்வதியும் என்றால் நீ தேவ ஊழியன் என்று சொல்லலாம். வசதி படைத்த வீட்டுல போய் ஆசீர்வதி ஆசீர்வதின்னு சொல்லிட்டு வசதி குறைந்த வீட்டை எட்டி பார்க்கிறதே கிடையாது. கூப்பிட்டு நேரடியாக கண்டிக்க வேண்டியதா இருந்தது, அவரை உபயோகிப்பதை நிறுத்த வேண்டியதா இருந்தது. பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேகர் கலெக்ஷனுக்காக புறப்பட்டிருக்கிறார். இப்படிப்பட்டவர்களை குறித்து நாம் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அவர்கள் உள்ளத்தில் எதை பிடுங்கலாம், எங்களிடத்திலிருந்து எந்த ஆதாயத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று இருக்கிறது. சில நாட்களுக்கு முன்பாக இங்க ஒருவர் வந்தார். ஐயா, இந்த மாதிரி எங்களுடைய பில்டிங் விழுந்து போச்சு, நாங்க திரும்ப கட்டணும், நீங்க கண்டிப்பா உதவி செய்யணும்னு வந்தேன். நான் கேட்டேன், அந்த லேண்டை ஒரு சபைக்கு நீங்க எழுதி வைத்திருங்க. எங்க சபைக்கு அல்ல, ஒரு ஸ்தாபனத்துக்கு எழுதி வச்சிருங்க, அந்த ஸ்தாபனத்துல இருந்து கண்டிப்பா உங்களுக்கு உதவி செய்வாங்க அப்படின்னா தன்னுடைய லேண்டை எழுதி வைக்கிறதுக்கு அவர் விருப்பம் இல்லை. அப்ப இடத்துல முகமுகமா கேட்டேன், உங்க லேண்ட்ல கட்டடம் கட்டுறதுக்கு நீங்க ஏன் மற்றவங்கிட்ட கலெக்ட் பண்றீங்க? அது உங்க லேண்ட், அதுல ஒரு கட்டடத்தை கட்டுகிறதற்கு நீங்க ஏன் மற்ற இடத்துல கலெக்ட் பண்ணுகிறீர்கள்? அவருக்கு மனசுல வரும். இப்போ நம்முடைய ஒரு சபை பெரிய சபையா இருக்கலாம், ஒரு சபை சின்ன சபையா இருக்கலாம். இப்போ நம்முடைய சபை 100 பேர் இருக்கிற சின்ன சபை, நம்மள எல்லாரும் ரொம்ப பெருசா நினைச்சுக்கிறாங்க, அதே ஒரு பெரிய ஆசீர்வாதம். இப்போ நம்ம சபைக்கு ஒரு தேவை இருக்கு. இப்ப அங்க முன்னால அந்த இடத்த ஃப்ளோரிங் போடணும், ஒருத்தர் பேச ஆரம்பிச்சு அதை சாதாரணமா போட்டலாம்னு நினைச்சேன். ஃப்ளோரிங் போடணும் 20,000 ரூபா ஆகுது, 30,000 ரூபா ஆகுது. அது என்ன செய்யன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்கோம். சரி, நம்ம விசுவாசிகளால இவ்வளவுதான் முடியும். எனக்கு பெரிய சபை நல்லா தெரியும், அது பெரிய சபையில நான் 10 பேர்கிட்ட போய் கேட்டேன்னா நான் வேலையை முடிச்சிருவேன். இந்த சபைக்கு நான் ஒரு தேவை இருக்கு என்று சொல்லி ஒரு பெரிய சபையில போய் நான் கலெக்ஷன் போடலாமா? கலெக்ஷன் பண்ண நீங்க உங்க பாஸ்டர் மதிப்பீங்களா? அது கொஞ்சமாவது கற்பனை பண்ண முடியுமா? என்னை கர்த்தர் ஊழியத்துக்கு அழைத்திருப்பார் என்றால், இந்த சபையை கர்த்தர் ஆரம்பித்திருப்பார் என்றால், இந்த சபையின் தேவைக்காக நம்ம எப்படி மற்ற இடத்துல போக முடியும்? இதை யோசித்து பார்க்கிறதே. எல்லா சபையும் பெரிய சபையும் கிடையாது, எல்லா சபையும் சின்ன சபையும் கிடையாது. பெரிய சபையோட சின்ன சபையோட தான். இப்படிப்பட்ட காரியங்களை குறித்து எச்சரிக்கையா இருக்கு. பிரியமானவர்களே, நம்முடைய சபை ஆராதனைக்கு 2-3 முறை ஒருவர் வந்து கொண்டிருந்தார். அவர் இப்போது வர்றதில்லை. அவரை பற்றி எனக்கு அதிகமான கான்டாக்டும் கிடையாது. சில நாட்களுக்கு முன்பாக கேள்விப்பட்டேன், அவருடைய பில்டிங் ஃபண்டுக்காக சில வீடுகளை போய் சந்திக்கிறாரு. அவங்களுடைய வாஞ்சையா இருக்கலாம். ஊழியம் என்று சொல்லுகிறது என் தேவைகளை சந்திப்பதற்காக. பிரியமானவர்களே, நான் ஊழியம் செய்கிறது மற்றவருடைய தேவைகளை சந்திப்பதற்காக. இன்னைக்கு இப்படிப்பட்ட காரியங்களை குறித்து மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இன்றைக்கு கள்ளத்தீர்க்க தரிசிகள் என்று சொன்னா இப்படிதான் வீட்டுக்கு வரணும், ஜெபம் பண்ணணும் அப்படிலாம் இல்லை. இன்னைக்கு வீட்டுக்கு வர்றதுக்கு ரொம்ப வசதியா இருக்குது. காலையில 5 மணில இருந்து டிவியை திறந்து வச்சா நிறைய தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், மிரக்கிள் ஒர்க்கர்ஸ், உலக பிரசித்தி பெற்றவர்கள் எல்லாம் வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. வரிசையா வர்றாங்க, 1 by 1 வர்றாங்க. அதுல எத்தனை பேர் உண்மையான ஊழியக்காரர்கள், எத்தனை பேர் கள்ள தீர்க்கதரிசிகள் என்ற லிஸ்ட் எடுத்தால் பயங்கரமாயிருக்கு. பிரியமானவர்களே, எல்லா டிவி ப்ரோக்ராம் தப்பு என்ன சார்? எப்படியாவது இந்த சுவிசேஷம் உலகம் முழுவதும் பிரசங்கிக்கப்படணும். டிவி நிகழ்ச்சிகள் எல்லாம் தப்புன்னு சொல்லு. ஆனா எல்லாருமே கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் என்றால் நிச்சயம் இல்லை என்று சொல்லு, நிச்சயமா இல்லை என்று சொல்லு. எல்லாவற்றையும் சோதித்து பாருங்க. பிரியமானவர்களே, ஒரு முறை நான் ஏசியில இருக்கும்போது ஒரு கணவன் மனைவி என்றது ரொம்ப ஆதாங்கப்பட்டாங்க. ஐயா, இன்னார் வந்து எங்க வீட்டுல ஜெபம் பண்ணா எங்க வீட்டுல ரொம்ப சமாதானம் கேடுவது, டிஸ்டர்பன்ஸ் வருது. அந்த 2 பேர் ஐயா பிசாசனுடைய ஆளுக்கு எங்க வீட்டுக்கு வர்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னாங்க. நான் கொஞ்ச நேரம் பொறுமையா இருந்துட்டு கேட்டேன், அவன் வந்தா காணிக்கை கொடுப்பீங்களான்னு. அது எப்படியா கொடுக்காம இருக்க முடியும்னு. நான் ஏன் பிசாசுக்கு காணிக்கை கொடுக்குறீங்கன்னு. இல்ல இயேசுவின் நாமத்துல வர்றாங்களே, இயேசு நாமத்துல வந்தா பிசாசுக்கு காணிக்கை கொடுப்பீங்களான்னு கேட்டேன். இயேசுவின் நாமத்துல வந்தா பிசாசுக்கு காணிக்கை கொடுப்பீங்களான்னு சொன்னேன். ஐயா, பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதிருங்கள்னு பைபிள்ல சொல்லி இருக்குது. பரிசுத்தமானது காணிக்கை, அதை நாய்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு. அது எப்படியா இயேசு நாமத்துல வர்றவங்கள நாயின்னு சொல்றதுன்னு? நான் நாயின்னு சொல்ல வேண்டாம், நீங்க தானே பேயினே சொன்னீங்க. இன்னைக்கு பிரியமானவர்களே, நாம் எச்சரிக்கையா இருக்கிறது இல்லை, நாம் ஜாக்கிரதையா இருக்கிறது இல்லை. நான் முன்பு ஒரு முறை நான் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். ஒரு பைராக்கியமான ஒரு இந்து ஒரு வேலைக்காரர், அவர் ஒரு கம்பெனி விஷயமா வந்திருக்கிறார். ஒரு 10-20 ரூபாய்க்கு எங்களுக்குள்ள பெரிய தகராறு நடந்துகிட்டு இருக்கு. அவர் கேட்கிறார், தொகையை நான் கொடுக்க மாட்டேன், இது அநியாயம், தேவையில்லைன்னா நான் பேசிட்டு இருக்கேன். அப்ப பார்த்து ஒரு ஆளை உள்ள விட்டாங்க. அவருக்கு நடக்கவே முடியல, 2 காலும் முடம்.
அப்படியே தவண்டு தவண்டு வாரார். அவர் ஆண்டவர் எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு, எப்படி ரச்சித்தாரு, எப்படி கர்த்தர் மருத்துவமனை இவ்வளவு அற்புதம் பண்ண கர்த்தர் ஏன் நடக்க வைக்கலன்னு, அதுலதான் அவருடைய அற்புதமே இருக்குன்னு அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாரு. இதெல்லாம் பேசினாரு. இவர் முன்னாள் இப்படி ஒருத்தர் சாட்சி சொல்றாரு, எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன சொல்ல விட்டேன், நம்ம தான் உதவி செய்ய முடியல, இவராது செய்யட்டுமே எல்லாம் சொல்லி முடிச்சேன்னு அவர்களை 100 ரூபா தாராளமா கொடுத்தேன். இன்னும் பெரிய பில்டிங் கட்டணும், அது கட்டணும்னாரு. நான் சொன்னேன், எங்க பிலீவர்ஸ் அனுப்புறேன், வந்து அந்த இடத்தெல்லாம் பார்ப்பாங்க, மனசுல வேலை அனுப்பணும். அப்பெல்லாம் அதுக்குள்ள பெரிய பெரிய டிராமாலாம் நடந்துச்சு மனசுக்குள்ள. 100 ரூபாய் கொடுத்தேன், வாங்கிட்டு வெளியே போனாரு. அந்த வெராண்டாவிலேயே எழும்பி நடந்து போறாரு. இந்த இந்து மனுஷன் என்கிட்ட கேட்கான், எனக்கு 10 ரூபா கொடுக்க மாட்டீங்க, இப்படி உங்களை ஏமாத்துறதுக்கு தான் கொடுப்பாங்க, நீங்க எல்லாம் ஏமாந்தவங்க அப்படிங்கிறான். எனக்கு வெக்கப்படவா, கோவப்படவா, அளவா, சிரிக்கவா, முட்டிக்கவா, மோதிக்கவா ஒண்ணுமே தெரிய. கள்ள சகோதரர்கள் உண்டு, கள்ள கிறிஸ்துக்கள் உண்டு, கள்ள தீர்க்கதரிசிகள் உண்டு, கள்ள எவாஞ்சலிஸ்ட் உண்டு. பிரியமானவர்களே, கடைசி நாட்கள்ல எச்சரிக்கையா இருங்க. யார் உங்களை நாடி ஊழியம் செய்கிறார்கள், யார் உங்களுடையதை நாடி ஊழியம் செய்கிறார்கள் என்று பாருங்க. தங்களுக்காகவோ தங்களுடைய ஊழியத்துக்காகவோ, ஊழியம் என்ற பெயரிலோ, பிரியமானவர்களே, தங்களுக்கு ஒரு கட்டடம் கட்டுவதற்காகவோ யாரும் பணம் சேகரிக்கிறார்களா? இயேசுவின் நாமத்தில் வந்து கௌரவ பிச்சை எடுக்கிறார்களா? என்னிடத்துல ஒருத்தர் வந்து ஊழியத்துக்காக ரொம்ப காசு கேட்டார். நடந்த சம்பவத்தை தான் நான் சொல்றேன். கொடுக்க மாட்டேன், கொஞ்சம் கோபமா பேசினாரு, சாபம் போடுற மாதிரி எல்லாம் பேசினாரு. நான் அமைதியா இருந்துட்டேன். கடைசியில சொன்னாரு, நான் உங்களை நம்பி வந்துட்டேன், எனக்கு பஸ் காசு இல்லை அப்படின்னாரு. நான் அப்பவும் தயவுசெய்து இருதயத்தை கடினப்படுத்த, எனக்கு ஆண்டவர் கொடுக்க பெர்மிஷன் கொடுக்கவே இல்லை. இல்லைன்னு ஒரு 50 ரூபாயாவது கொடுங்க அப்படின்னாரு. என்கிட்ட 50 ரூபா கூட இல்லைன்னு கோபமா எந்திரிச்சிட்டு, டீக்கு 2 ரூபா தாங்கன்னாரு. நான் சொன்னேன், இப்படியே சொன்னேன், மன்னித்து கொள்ளுங்க, இதை வெளியே நின்று பிச்சை எடுத்திருந்தாலும் உன்னை யாரும் உள்ளே விட்டுருக்க மாட்டாங்களேன்னு கேட்டேன். டீக்கு 2 ரூபா வேணும்னு கேட்கறேன், வெளியே நின்று நீ பிச்சை எடுத்திருந்தாலும் உன்னை உள்ளே விட்டுருக்க மாட்டாங்க. இயேசுவின் நாமத்துல வந்து நான் இப்படி செய்யறேன் அப்படி செய்யறேன், எனக்கு இவ்வளவு ரூபா வேணும், 1000 ரூபா வேணும், 5000 ரூபா வேணும்னு சொல்லிட்டு கடைசியில் 50 ரூபா வேணும், பஸ்ஸு காசு வேணும், டீ குடிக்க 2 ரூபா வேணும்னு கேட்டு கிளம்பி இருக்கிறேன்னு நல்லா திட்டி அனுப்பினேன். நான் சொன்ன, கர்த்தர் வந்து நியாயம் விசாரிப்பாரு. இன்றைக்கு எல்லாரையும் நீங்கள் கர்த்தருடைய ஊழியர்களாக ஏற்றுக்கொள்ளாது. பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்த விசேஷம் 2ஆம் அதிகாரத்திலே, அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்தார். பிரியமானவர்களை, நீங்களும் நானும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். இன்றைக்கு விசுவாசிகளாக, ஊழியர்களாக, தீர்க்கதரிசிகளாக வலம் வருகிறவர்கள், உலா வருகிறவர்கள் எல்லாரையும் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று நம்பி ஏமாறாதீங்க. ஒருவேளை நீங்க கேட்கலாம், நீ மாத்திரம் பெரிய கர்த்தருடைய ஊழியக்காரனா என்று. உங்களுக்கு முன்பாக நிற்கிறேன், என்னை எங்களை சோதித்தறியுங்க. ஒருவேளை இந்த சபை ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே ஏசியில் இருந்த நாட்களிலிருந்து என்னை அறிந்தவர்கள் இங்கே உண்டு. 1990ஆம் ஆண்டு இந்த சபையை ஆரம்பித்தது முதல் 15 ஆண்டுகளாக எங்களை அறிந்தவர்கள் உண்டு. கடந்த சில ஆண்டுகளாக எங்களை அறிந்தவர்கள் உண்டு. பிரியமானவர்களே, எங்களை உங்களுக்கு முன்பாக நிறுத்தி சொல்லுகிறேன், சோதித்தறியுங்க, சோதித்தறியுங்க. நாங்கள் எதிர்மேல் வைராக்கியம் பாராட்டி இருக்கிறோம். எதற்காக வைராக்கியமா இருக்கிறோம்? எதற்காக உங்களிடத்துல காசு கேட்கிறேன்? நமக்கு ஆலயம் கட்ட காசு கேட்டிருக்கிறேன், நம்முடைய பிள்ளைகளுக்கு கேம்ப் நடத்த காசு கேட்டிருக்கிறேன், நம்முடைய சபைக்கு வெள்ளை அடிக்க காசு கேட்டிருக்கிறேன், நம்முடைய சபையின் தேவைகளை சந்திக்க நான் காசு கேட்டிருக்கிறேன், உங்களுடைய அன்பின் விருந்துக்காக காசு கேட்டிருக்கிறேன், நம்முடைய பிள்ளைகளுக்கு பரிசு கொடுக்க காசு கேட்டிருக்கிறேன். பிரியமானவர்களுக்கு முன்பாக கையேந்தி இருக்கிறேன், காசு தா என்று கேட்டிருக்கிறேன், உங்களை பாரப்படுத்தி இருக்கிறேன். உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக தசம பாகம் காணிக்கையில் உண்மை அறிங்கள் என்று சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். நிச்சயமாய் தேவ சமூகத்திலே என்னுடைய மனசாட்சியபடி நான் சொல்ல முடியும், ஒருவராக எனக்கு ஒரு பொருளை கொடுக்க வேண்டும் என்று நான் இதுவரைக்கும் இச்சித்தது கிடையாது. நம்முடைய விசுவாசிகள், விசுவாசத்துடைய உறவினர் வெளிநாட்டுக்கு போய் வந்திருக்கிறார். ஒரு இடத்துல எனக்கு இந்த பொருளை வாங்கி கொண்டு வாங்க, இந்த பொருளை எனக்கு தாங்க என்று கேட்டது. பிரியமானவர்களே, என்னை குறித்து மேன்மை பாராட்டும்படியாக அல்ல, உங்களுக்கு முன்பாக நீங்கள் சோதிக்கும்படியாக நான் நீங்க டெஸ்ட் பண்ணி பாரு. எப்படியாவது நீங்கள் பரலோகத்துக்கு போகணுமே என்றுதான் வைராக்கியம் பாராட்டி, எப்படியாவது நம்முடைய சத்தியத்தில் நீங்கள் தேர வேண்டும் என்றுதான் நான் வைராக்கியம் பாராட்டி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒருவேளை என்னை பற்றி பெருமையாக சொல்வதற்கல்ல, நீங்கள் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் கள்ள ஊழியர்களுக்கும் ஏதோ ஜிப்பா போட்டு வந்தா, வேஷ்டி கட்டு இருந்தா, பைபிளை கையில தூக்குனா, இயேசுவின் நாமத்துல பிரசங்கித்தா, குறி சொன்னா உடனே அவர்களை தேவ ஊழியர்கள் என்று நினைத்து ஏமாந்து போகாதீர்கள். கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள ஊழியர்களும் எல்லா இடங்களிலும் பரவி இருக்கிறார்கள். இன்றைக்கு டிவி மூலமாக வீட்டுக்குள்ளே வந்து கொண்டிருக்கிறார். எல்லா டிவி ப்ரோக்ராம்ஸையும் பார்க்காதீங்க. பிரியமானவர்களை, வசனம் சொல்லுகிறபடினால ஏதோ காலையில் ஆறுதலா இருக்கும் என்று கேளாதீர்கள். எல்லாரும் மோசம் என்று சொல்ல மாட்டேன். பிரியமானவர்கள், இயேசு சொன்னார், பி ஆன் யுவர் காட். எச்சரிக்கையா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. உங்க வீட்டுக்குள்ள குறி சொல்ல வரவன் வந்தா விட மாட்டீங்க. ஆனா இந்த டிவி பெட்டி மூலமாக குறி சொல்லுகிறவன் இன்றைக்கு அநேக வீடுகளில் அனுமதிக்கிறார்.
அவர்கள் கர்த்தருடைய சத்தியத்தின் மேல வைராக்கியம் கிடையாது, வசனத்தின் மேல வைராக்கியம் கிடையாது, பரிசுத்தத்தின் மேல வைராக்கியம் கிடையாது, பரலோகத்தை குறித்த தரிசனம் கிடையாது, வருகையை பற்றிய வெளிப்பாடு கிடையாது, வருகையை பற்றி பிரசங்கிக்கவும் மாட்டார்கள், சிந்திக்கவும் மாட்டார்கள். எதிர்காலத்தை பற்றி குறி சொல்லுவார்கள். என்னைக்கு கார் கிடைக்கும், என்னைக்கு விசா கிடைக்கும், என்னைக்கு உனக்கு ஃபாரின் போறதுக்கு டிக்கெட் கிடைக்கும், என்னைக்கு இன்விடேஷன் கிடைக்கும் என்று சொல்லுவார்கள். பரலோகத்துக்கு போறதுக்கு உனக்கு தகுதி இருக்கா இல்லையா என்று சொல்ல மாட்டார். உன் பிள்ளைக்கு மாப்பிள்ளை கிடைக்குமா இல்லையா என்று ஜோதிடம் பார்த்து சொல்லுவார்கள். ஜாக்கிரதையா இருக்கும்படியாக இயேசுவின் நாமத்தில் உங்களுடைய ஊழியக்காரனாக நான் கட்டளையிடுகிறேன். வீடுகளுக்குள் அந்த ஆவிகள் கிரியை செய்வதற்கு உங்களுடைய டிவி பெட்டியை திறந்து வைக்காதே. அந்த ஸ்பிரிட்ஸ் உங்க வீடுகளில் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். பிரியமானவர்களே, அதே போல எல்லாரிடத்திலும் கொண்டு தலையை கொடாதே. நீங்கள் ஜாக்கிரதையா இருக்கும்படியாக இயேசு எச்சரிக்கிறார். பிவேர் ஆன் யுவர் காட், ப்ராசிகோ ஆன் யுவர் காட். அதனால எல்லாரும் பொய்யர்களா இல்லை. பாகாலுக்கு தலை வழங்காத 7000 பேர் உண்டு. எல்லாரும் நல்ல தீர்க்கதரிசிகளா இல்லை. சத்தியத்தின் மேல் வைராக்கியம் பாராட்டுகிற 1000 பரிசுத்தவான்கள் உண்டு. என்னை தாழ்த்தி தைரியமாய் சொல்ல முடியும், அவர்களிலே சிறியவனாக நான் ஒருவன் இருக்கிறேன். அதில் எனக்கு நிச்சயம் உண்டு. நான் மாத்திரம் பரிசுத்தவான் என்றல்ல, 1000 பரிசுத்தவான்களில் ஒருவேளை குறைவான நிலையிலேயும் நான் சத்தியத்துக்காக வைராக்கியம் பாராட்டுகிற ஒரு பரிசுத்தவான், நாங்கள் சத்தியத்துக்காக வைராக்கியம் பாராட்டுகிற கணவன் மனைவி குடும்பம் என்பதை மாத்திரம் நான் அறிந்திருக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கடைசி நாட்களிலே இப்படிப்பட்ட கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். மூன்றாவதாக பிரியமானவர்களை, மத்தேயு 10:17 மனுஷரை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். மனுஷரை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் இங்கே பிரியமானவர்களே, கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு மாத்திரமல்ல, பொதுவாக மனுஷரை குறித்து எச்சரிக்கையாயிருக்க வேண்டும். பிவேர் ஆஃப் மென். நம்ம ஒவ்வொரு நாளும் எத்தனையோ பேரை சந்திக்கிறோம், எத்தனையோ பேரோடு பேசுகிறோம், எத்தனையோ பேரோட பழகுறோம். நம்முடைய வீட்டுக்கு வருகிறார்கள், நாம் அவருடைய வீட்டுக்கு போகிறோம். இன்னைக்கு பயங்கரமான காரியங்களை கேள்விப்படுகிறோம். சில வீட்டுல போய் டிஃபன் சாப்பிட்டோம், காஃபி குடிச்சோம், அவங்க ஏதோ பொடியை கலக்கி கொடுத்துட்டாங்கிறாங்க. பாதி உண்மையா இருக்கு, பாதி பொய்யா இருக்குது. யார் எந்த இதுல பொடி போடுறான்னு தெரியலங்கிறாங்க. மனுஷரை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். நம்ம சிலர்ட்ட உட்காந்து ரொம்ப ஃப்ரெண்டு நினைச்சு பேசிக்கிட்டு இருக்கோம், நல்ல விசுவாசி என்று பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா உள்ளத்திலேயோ அவர் பயங்கரமான கேடு உள்ளவரா இருப்பார். இங்க கேட்டு அங்க சொல்லுவார், அங்க கேட்டு இங்க சொல்லுவார். பிரியமானவர்களே, ஆபீஸ்ல சில வேலைகளை சிலர்ட்ட பேசிட்டு மாட்டிக்குவோம், ஜாக்கிரதையா இருக்க மாட்டோம். சிலர்ட்ட பணத்தை கொடுத்துட்டு மாட்டி இருப்போம். அவங்ககிட்ட கூட கேட்பாங்க, ஏதாவது நோட்டு வச்சுக்கோங்க, ஏதாவது எழுதி ஐயோ என்ன வேண்டாங்கன்னு சொல்லி கொடுத்துருப்போம், வாங்கினதை சூட்டிட்டு போயிருப்பாங்க. சிலரை நம்பி நம்ம ஷூரிட்டி போட்டிருப்போம், கடைசியில் ஷூரிட்டி போட்டதுனால நம்ம மாட்டிக்குவோம், அவங்க போயிருப்பாங்க. இப்படி மனுஷரால் எவ்வளவோ பாடுகள், எவ்வளவோ பாடுகள், எவ்வளவோ பாடுகள். வேதம் தெளிவாக சொல்லுகிறது, மனுஷரை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். மனுஷரை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். உங்களுக்காக பேசுறனோ இல்லையோ, நான் எனக்காக கண்டிப்பா பேசுறேன். பிரியமானவர்களே, சபையில மாத்திரமல்ல, வேலை ஸ்தலத்துல, வெளியே, அக்கம் பக்கத்துல, நம்ம சுத்தி இருக்கிற மனுஷரை குறித்து இயேசு சொன்ன எச்சரிக்கையாயிடும். யார் என்றைக்கு எப்படி இருப்பாங்கன்னு தெரியும். ஆணிவர் கார். எல்லாரும் கெட்டவங்களா இல்லவே இல்லை, எல்லாரும் கள்ள தீர்க்கதரிசிகளா இல்லவே இல்லை. வேதம் சொல்லுகிறது, beware of these fascinating pretenders. நான் இவர்களை fascinating pretenders, fascinate என்று சொன்னால் கவருகிறது, ஈர்க்கிறது, நம்முடைய கண்களை பதிய வைக்கிறது. அப்படி நம்ம அப்படியே கவர்ந்துருவாங்க, கவர் பண்ணிடுவாங்க. நம்ம எவ்வளவுதான் ஜாக்கிரதையா இருக்கணும்னு நினைச்சாலும் சில வேளைகள்ல தடுமாறணும். கர்த்தர் தான் கிருபை தரணும். எத்தனையோ பேர் பணம் கொடுத்து ஏமாந்திருக்கிறீர்கள், எத்தனையோ பேர் வார்த்தையை விட்டு ஏமாந்திருக்கிறீர்கள். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட fascinating pretenders-ஐ குறித்து மிக ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, கள்ள தீர்க்கதரிசிகளை பற்றி சொன்னேன். ஆங்கில ஆராதனையிலே சொன்ன ஒரு சம்பவம் எனக்கு நினைவு வருகிறது. அதனால இந்த பாயிண்டை நான் தொட்டு கடந்து போகிறேன். எனக்கு தெரிந்த ஒரு சபையில் நடந்த சம்பவம். அந்த சபையில அந்த போதகர் யாரை வேண்டுமானாலும் பிரசங்கம் பண்ண அலோவ் பண்ணுவார். நல்ல மற்றவர்களை என்கரேஜ் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஊழியக்கார். இயேசு நாமத்தில் வருகிறவர்களுக்கு பிரசங்கம் பண்ண டைம் கொடுத்து, அவங்களுக்கு நல்ல காணிக்கை கொடுத்து, அவர்களை கனப்படுத்தி அனுப்புகிறவர். அப்படி வர்றவங்ககிட்டலாம் அந்த விசுவாசிகளும் போய் ஜெபிப்பாங்க. அவர் ஒன்றும் சொல்ல மாட்டார். அதுல ஒருத்தர் வந்தார், நிறைய கதை விட்டார். அவரால் நடக்கிற அடையாளங்கள், அற்புதங்கள், ஹீலிங்ஸ், அதெல்லாம் பத்தி நிறைய கதையெல்லாம் சொன்னாரு. ஜனங்களுக்கெல்லாம் ஒரே உற்சாகம். நிறைய பேர் ஜெபிக்க போனாங்க. அதுல ஒரு சகோதரி குழந்தை பாக்கியத்துக்காக ஜெபிச்சாங்க. ஜெபிக்கும் போது இவருக்கு வெளிப்பாடு, நான் வீட்டுல வந்து ஜெபிக்கணும், வீட்டுல சாபம் இருக்கு அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு கதை சொன்னாரு. அந்த அம்மாவும் பக்தியோடு, எப்படியாவது குழந்தைப்பு கிடைச்சா போதும், இது எப்போது கற்றாலும் ஒருபோதும் கல்லாத பெண்கள் பைபிள் இருக்கு. அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. சரின்னு இவரை வீட்டுக்கு கூட்டு போயிட்டாங்க. இவர் வீட்டுக்கு கூட்டு போற நேரத்துல கொஞ்சம் அளவுக்கு மிகுதியான காரியங்கள் இறங்கி அந்த அம்மா சத்தம் போட, இவர் பயந்தடிச்சு வெளியே ஓட, ஒரு தெருக்கார 4 பேர் பிடிச்சி அவரை நல்லா உதவுதன்னு உதைச்சான். இன்னைக்கு இப்படிப்பட்ட பிரசங்கி மாறும். பணம் பிடுங்கிறவர்கள் மாத்திரமல்ல,
உங்களுடையதையே பிடுங்க வருகிறவர்களும் உண்டு. எச்சரிக்கும்படியாக ஜாக்கிரதையா இருங்க. எல்லாரையும் வீட்டுக்குள்ள அனுமதிக்காதீங்க. எல்லாரையும் வந்து ஜெபம் பண்ண சொல்லாதீங்க. எல்லாருக்கும் லெட்டர் எழுதாதீங்க. எல்லார்ட்டையும் போய் உங்க பிரச்சனையை கொட்டாதீங்க. பிரியமானவர்களே, சதுர்வேதிகள் இங்கேயும் உண்டு. அதனால அந்த சதிக்கெல்லாம் நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார், என்ன, கள்ள தீர்க்க தரிசிகளுக்கு எச்சரிக்கையா இருங்க. கள்ள தீர்க்க தரிசிகளுக்கு எச்சரிக்கையா இருங்கள். ரெண்டாவது, மனுஷருக்கு எச்சரிக்கையா இருங்கள். யார் வந்தாலும் சரி, ஒரு ஜாக்கிரதையா இருக்கிறதுல தப்பே. ஜாக்கிரதையா இருக்கு. எல்லாத்தையும் உளறி கொட்டாரு. இருதயத்தில் வைத்து சிந்தனை பண்ணுங்க. அந்த மனுஷரை குறித்த தேவ வெளிப்பாடை பெற்றுக் கொள்ளுங்க. அவங்க யாருங்கிறது முக்கியமல்ல, தேவன் அவர்களை உங்களுக்கு யாராக வெளிப்படுத்துகிறார். அவங்க நல்ல ஆட்டுக்குட்டியை போல இருக்கலாம். ஜெபிக்கும் போது தேவன் ஓனாயின்னு காட்டுவாருன்னா ஜாக்கிரதையாயிருங்க. தேவன் காட்டுவாருன்னா ஜாக்கிரதையாயிருங்க. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மனுஷர்களை குறித்து எச்சரிக்கையா இருங்க. நான்காவது, மத்தேயு 16:6 வாசியுங்க. இயேசு அவர்களை நோக்கி, பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்றார். பரிசேயர் சதுசேயர் என்பவருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். இத ஃபால்ஸ் பிரீச்சிங்ஸ். முன்பு ஃபால்ஸ் ப்ராஃபெட்ஸ் பார்த்தோம், இப்போது ஃபால்ஸ் பிரீச்சிங்ஸ். இங்கே பரிசேயர் சதுசேயர் சீஷருடைய வேஷத்தை அணிந்து வரவில்லை. இந்த ஓநாய்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு வரவில்லை. இவர் பரிசேயராகத்தான் வர்றாங்க. சதுசேயராகத்தான் வர்றாங்க. ஏரோதியராகத்தான் வர்றாங்க. இவங்க வந்து எதுவும் பிரிட்டண்ட் எல்லாம் பண்ணல. ஆனா இவங்களுடைய உபதேசம் என்ன? அந்த உபதேசத்தை குறித்து எச்சரிக்கையாரு. இதை குறித்து 3 இடங்கள்ல, அநேக இடங்களில் வாசிக்கிறோம். மத்தேயு 16 11 12 மார்க் 8:15 12:38, லூக்கா 12:1, லூக்கா 20:46 ஆகிய இடங்களிலே நாம் வாசிக்கிறோம். இந்த கள்ள உபதேசங்களை குறித்து எச்சரிக்கையா இருக்க வேண்டும். இந்த உபதேசம் கேட்கறதற்கு சரியான உபதேசம் மாதிரியே இருக்கும், பக்கத்துல இருக்கும். இயேசு கிறிஸ்துவை குறித்தவருடைய உபதேசம் என்ன? திருத்துவத்தை குறித்தவருடைய உபதேசம் என்ன? சத்திய வேதாகமத்தை குறித்தவருடைய நம்பிக்கை என்னுடைய உபதேசம் என்ன? பரிசுத்தாவியை குறித்தவருடைய உபதேசம் என்ன? பரலோகத்தை குறித்தவருடைய உபதேசம் என்ன? பரலோகத்துக்கு கிங்டம் ஆஃப் காடை பற்றிய உபதேசம் என்ன? இவங்க எப்படிப்பட்ட டீச்சிங் இருக்குது? பிரியமான விசுவாச ஜீவியத்தை குறித்த டீச்சிங் என்ன? யார் யார் பரலோகத்துக்கு போவாங்கன்னு சொல்றாங்க? நம்முடைய குடும்ப வாழ்க்கையை குறித்தவருடைய டீச்சிங் என்ன? திருமணம் ஆகிறதை குறித்து, திருமணம் ஆகாததை குறித்து இவருடைய உபதேசம் என்ன? பிரியமான மருந்து எடுக்கிறதை குறித்தவருடைய உபதேசம் என்ன? விசுவாச ஜீவியத்தை குறித்த உபதேசம் என்ன? அவங்களுடைய டீச்சிங் என்ன? இவங்க பரிசேயர் நான் இயேசுவின் சீஷர் என்று சொல்லி ஏமாற்றல. இப்ப உலகத்தில் எடுத்துக்கொள்ளுங்க, நிறைய சபைகள் இருக்கு. நம்முடைய கர்மேல் கிறிஸ்தவ சபை மாத்திரமல்ல, சிபிஎம் இருக்கு, டிபிஎம் இருக்குது, ஏஓஜே இருக்குது, ஏசிஏ இருக்குது, சிஎஸ்ஐ இருக்குது, மெத்தடிஸ்ட் இருக்குது. இப்போ சிபிஎம் காரங்க நாங்க சிபிஎம் இல்லை ஏசிஏன்னு சொல்லல, ஏசிஏ காரங்க நாங்க ஏஓஜின்னு சொல்லல, ஏஓஜி காரங்க நாங்க சிசிஏன்னு சொல்லல, சிசிஏ காரங்க நம்ம மெத்தடிஸ்ட்னு சொல்லல. நம்ம எல்லாருக்கும் நம்மளுடைய ஐடென்டிட்டி இருக்கு. எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தையை உபதேசிக்கிறார். இந்த உபதேசம் எப்படி இருக்குது? இந்த உபதேசத்தை எனக்குள்ளாக நான் அனுமதிப்பேன், ஆனால் இந்த உபதேசம் என்னை முழுவதும் புளிப்பாக்கிருமா? இந்த உபதேசம் என்னை சத்தியத்தை விட்டு பிரிக்குமா? வெளிப்பார்வைக்கு எல்லாம் ஒன்றாக தான் இருக்கு. ரட்சிப்பை பற்றி என்ன சொல்லுகிறார்கள்? ஞானஸ்தானத்தை பற்றி என்ன சொல்லுகிறார்கள்? பரிசுத்தத்தை பற்றி என்ன சொல்லுகிறார்கள்? இவர்கள் ஆவி ஆத்மா சரீரத்தினுடைய முழு பரிசுத்தையும் விரும்புகிறார்களா? இல்ல ஆவியில் உள்ள பரிசுத்தத்தை மட்டும் விரும்புகிறார்களா? சர்வத்தில் உள்ள பரிசுத்தத்தை பற்றி முக்கியப்படுத்துகிறார்களா? உலகியத்தை பற்றி என்ன சொல்லுகிறார்கள்? பிசாசை பற்றி என்ன சொல்லுகிறார்கள்? எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவங்க இனி பாவத்துல விழவே மாட்டோம். ஒரு தடவை ரட்சிக்கப்பட்டதான் ஒரு கள்ள உபதேசம் இருக்குதா? முடிவு வரையில நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான்னு சொல்றாங்களா? பரலோகத்துக்கு யார் போவா? நாங்க மாத்திரம் தான் போவோம். எங்களை மாதிரி மொட்டை அடிச்சா மட்டும்தான் பரலோகத்துக்கு போக முடியும். நீ முடி இருக்காதனால நீ பரலோகத்துக்கு போக முடியாதுன்னு ஒரு உபதேசம் வச்சிருக்காங்களா? அந்த உபதேசத்தை ஸ்டடி பண்ணுங்க. பிரியமானவருடைய வசனத்தை திருத்தி சொல்லலாம். வேத புரட்டல் என்று வேதத்திலே வாசிக்கும். சில நாட்களுக்கு முன்பாக ஒரு சகோதரனிடத்துல பேசிக் கொண்டிருக்கும் போது அன்னக பிரதிஷ்டையை பற்றி சொன்னார். நான் சொன்னேன், வேதத்திலே அன்னக பிரதிஷ்டையே கிடையாது என்று. அப்போது ஒரு வசனத்தை எடுத்து சொன்னார், தேவ ராஜ்யத்து நிமித்தமாய் தங்களை அன்னகர் ஆக்கி கொண்டவர்களும் உண்டேனார். நான் சொன்ன திரும்ப வாசியுங்கள் என்றேன். அன்னகர் ஆக்கி கொண்டவர்கள் என்றார். அன்னகர் ஆகிறது என்றால் என்ன? அன்னக பிரதிஷ்டை என்றால் என்ன? டெம்பரவரியா நான் கல்யாணம் கட்டலன்னு சொல்றது, பலவீனத்துல விழுந்து எந்திரிக்கிறது, அப்புறம் பெர்மனண்டா ஒரு செட்டில்மெண்ட் பண்ணிக்கிறது, அதற்கு பேர் அன்னக பிரதிஷ்டையா? அன்னக பிரதிஷ்டை என்று வேதத்தில் இல்லவே இல்லை. தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக வேண்டும் என்று தங்களை அன்னகர் ஆக்கி கொண்டவர்கள் உண்டு. அப்படி அன்னகர் ஆக்கி கொண்டவர்களை பற்றிய புத்தகம் என்னிடத்தில் இருக்கிறது. தங்களுடைய பாவத்திலிருந்து பலம் ஜெயம் பெற முடியாமல் தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தமாக தங்களுடைய
பிறவி உறுப்பை வெட்டி எரிந்தவர்கள் உண்டு. அவர்கள் தங்களை அன்னகராக்கி கொண்டவர்கள். உலக பிறவிலே அன்னகராய் இருந்தவர்கள், மனுஷராலே அன்னகர் ஆக்கப்பட்டவர்கள், தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தமாய் தங்களை தாங்களே அன்னகராக்கி கொண்டவர்கள். அன்னகராக்கி கொள்வது வேறு, அன்னக பிரதிஷ்டை என்று சொல்லி நாம ஒரு டிசிஷன் எடுத்துக்கொள்வது வேறு. அப்படி வேதத்துல யாரும் அன்னக பிரதிஷ்டை என்று ஒரு பிரதிஷ்டை எடுக்கவே இல்லை. வேதத்தை புரட்டுவார், ஒரு வசனத்தை எடுத்து காட்டுவார். ஒரு புத்தகத்திலே வாசித்தேன், இன்னார் இன்னார் பரலோகத்திலே இருப்பார்கள். அதுல ஒரு லிஸ்ட் போட்டிருந்தது, சீயோனிலே இன்னார் இருப்பார்கள், புதிய எருசலேமிலே இன்னார் இருப்பார்கள், புதிய வானத்துல இன்னார் இருப்பார்கள், புதிய எருசலேமிலே புதிய பூமியில இன்னார் இருப்பார்கள் 4 போட்டிருந்துச்சு. நான் இதுவரைக்கும் நம்ம பைபிள் அதெல்லாம் பார்க்கவே இல்லையே. புதிய வானத்துல யார் இருக்கா, புதிய பூமியில யார் இருக்கா, சீயோன்ல யார் இருக்கான்னு வாங்கி பார்த்தேன். அதுக்கு வசனம் போட்டிருந்தாங்க, பிரியமானவர்களே, வெளிப்படுத்தின விசேஷம் 21:1 போட்டிருந்தாங்க. நானும் அவசரமா பைபிளை திரும்பி பார்த்தேன். புதிய வானத்துல இன்னார் இருப்பார்கள். அதுக்கு வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 21:1. 21:1 வாசிங்க. பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன், முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின. ஐயா, புதிய வானத்துல இன்னார் இன்னார் இருப்பார்கள் அந்த வசனத்துல என்னையா இருக்கு? மோசம் போகாதிருங்க, வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு எச்சரிக்கையா இருங்க. அங்க என்ன மேற்கோள் காட்டி இருக்குது? புதிய வானத்திலே இன்னார் இன்னார் இருப்பார்கள், புதிய பூமியில இன்னார் இன்னார் இருப்பார்கள். அதற்கு எங்க ஆதாரம்? வெளிப்படுத்தின விசேஷம் 21:1. எல்லாருக்கும் இந்த நம்பிக்கை. யாரும் பைபிள் எடுத்து வாசிக்க போறதில்லை. மேகசினை பார்க்கும்போது பைபிள் எடுத்து வாசித்து பார்த்தா புதிய வானம் புதிய பூமி உண்டாக்குனாரு. இன்னார் இன்னார் புதிய வானத்துல இருப்பாங்க, புதிய பூமியில இருப்பாங்கன்னு சொல்லவே இல்லை. பிரியமானவர்களே, கள்ள உபதேசங்களுக்கு எச்சரிக்கை. இந்த உபதேசத்துக்கு நம்ம இடம் கொடுத்தோமானா நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். இதெல்லாம் தேவ சத்தியமாகவே நம்ம கண்ணு முன்னால படும். எங்க பைபிள்ல சொல்லியிருக்காங்க, எங்க பாஸ்டர் சொன்னாருங்க, எங்க பரிசுத்தவான் சொன்னாருங்க, அப்புறம் அப்பீலே கிடையாது. 5வதாக வாசியுங்க, லூக்கா 12:19. பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். பொருள் ஆசையை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். நல்ல கவனிங்க பிரியமானவர்களே. கவர்ச்சியஸ்னஸ், பொருள் ஆசையை குறித்து பி ஆன் யுவர் காட். போதும் என்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். பணம் தப்பே கிடையாது. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. பூமியிலே நீங்கள் சேர்த்து வைக்கிற ஆஸ்திகளை குறித்து எச்சரிக்கை மனதை அதுல வையாது. உங்களுக்கு ஆஸ்தி இருக்குமா, ரொம்ப சந்தோஷம். அதுல சொந்த வீடு வாசல் இருக்குதா, ரொம்ப சந்தோஷம். என்னுடைய எண்ணம் அதிலே முற்றிலும் வேறுபட்டு. பிரியமானவர்களே, இந்த பூமியில நான் வேலை பார்க்கும் போது சரி, ஊழியத்துக்கு வந்த பிறகும் சரி, எனக்கென்ற ஒரு சொந்த வீடு இருக்க வேண்டும் என்று நான் அதிகமாக ஆசைப்பட்டது இல்லை. அது என்ன என்னுடைய உள்ளத்துல எழும்பினதே இல்லை. இப்போதும் ஒரு வேலை சொந்த வீடு வேணும் என்று சொன்னா பெருமைக்காக இல்லை, விளக்கத்துக்காக சொல்றேன். உங்களை பாரப்படுத்தாமலே கட்ட முடியும். கர்த்தர் கொடுத்த இந்த ஊழியத்தை வைத்துக் கொண்டு 4 தடவை நான் எங்கேயாவது வெளியே போயிட்டு உங்க பெர்மிஷனோடு அப்படி வெளியே போய் பிரசங்கம் பண்ணிட்டு வந்தேன்னா எனக்கு ஒரு வீடு கட்டிடுவேன். அது கஷ்டமே கிடையாது, எல்லாரும் கட்டுறாங்க, அது தப்பும் கிடையாது. அதுக்கு வழி தெரியாமல் இல்லை, அதற்கு அடுத்த கொடுத்த தாளந்தோ திறமையும் இல்லாமலும் இல்லை, தேவ சித்தமா இல்லையா அது தெரியும். பிரியமானவர்களே, உங்களுக்கு வீடு இருக்கா, ரொம்ப சந்தோஷம். உங்க வீட்டு பிரதிஷ்டைக்கு வரேன், உங்களோட சேர்ந்து அந்த வீட்டு உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும்னு ஜெபிக்கிறேன், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆனா அது நமக்கு ஜீவன்லாம் நினைக்க, அது நமக்கு ஆசீர்வாதம். அது சிலருக்கெல்லாம் வெறி, எலி வலையானாலும் சொந்த வலை வேணும். கடைசியில் எலி வலையில தான் இருக்கிறாங்க. எலி வலையானாலும் சொந்த வலை வேணும். சொந்த வீடு இல்லாம முடியுமா? புருஷனை போட்டு கசக்கி புழிஞ்சு சண்டை போட்டு, மனைவியில சண்டை போட்டு, அப்பா அம்மாட்ட சண்டை போட்டு, எப்படியாவது கஷ்டப்பட்டு நெற்றி வேர்வைய நிலத்துல சிந்தி வீட வாங்கி கர்த்தர் ஆசீர்வாதம். நீங்க சமாதான தாபர ஸ்தலங்கள்ல இருங்க, நிலையான வாசஸ்தலங்கள்ல இருங்க. இது கூடார வாசி ஒரு மாதிரி இங்க 2 வருஷம் கழிச்சா இன்னொரு இடம், 2 வருஷம் கழிச்சா இன்னொரு இடம், மேகஸ்தம்பம் எழுதும்போது கூடாரத்தை தூக்கிட்டு ஓன்னு போகணும் வேண்டாம். நிலையான வாசஸ்தலங்கள்ல இருங்க, நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆனா அது உங்களுக்கு சமாதானம், அது உங்களுக்கு ஜீவன் நினைக்காதீங்க. எனக்கு தெரிந்த எத்தனையோ நல்ல குடும்பங்கள்ல அந்த தாயார் அந்த தகப்பன்மார் சாகர காலத்துல அந்த சொத்த பிள்ளைகளுக்கு பங்கிட்டு கொடுக்கறதுக்கு முன்பாக அவங்க படுகிற வேதனை கஷ்டம். அந்த பிள்ளைகள், எனக்கு தெரிந்த ஒரு பெரிய குடும்பம் உண்டு, அப்பாவை கண்டா எல்லாம் அட்டென்ஷன் தான், மிலிட்டரி அட்டென்ஷன்ல தான் நிற்பாங்க. அப்பா போயிட்டாங்க, அந்த கிழமை எப்ப விடுவானோ, இந்த கிழமை எப்ப சாவானோ, அவர் பேரே கிழமை. ஓல்டு மேன் ஹஸ் கம். அண்ணன் தம்பிட்டு கேட்பான், ஹேஸ் ஓல்டு மேன் கம், கிழமை வந்தானா அப்படின்னு. அப்பா வந்துட்டு அப்பா எல்லாருக்கும் என்ன ஆசை, மருமக்கமா இருக்கலாம், மாமனார் மேல ஒரே ஒரு எண்ணம், பரம பதவி அடைய மாட்டாரா. இன்னும் சில அருமையான பிள்ளைகள் உண்டு, பெற்றோருக்கு சீக்கிரமாக அந்த பதவியை எடுத்து கொடுத்து விடுகிறவர்கள்.
பிரியமானவர்களை, வீடு நமக்கு சமாதானத்தை கொடுக்காது, பேங்க் பேலன்ஸ் நமக்கு சமாதானத்தை கொடுக்காது, லட்ச லட்சமான பொண்ணு வெள்ளிய நமக்கு இருக்குதான் நல்லது, இருக்குதான் ரொம்ப நல்லது, இல்லையா அதை விட நல்லது. பிரியமானவர்களே, நீங்க சம்பாதிக்கிறதை குறித்து எச்சரிக்கையா இருங்க, உங்க ஆஸ்தியை குறித்து எச்சரிக்கையா இருங்க. குறிப்பாக இந்த காலத்துல உள்ள பிள்ளைகளை குறித்து எனக்கு ரொம்ப பாரமா இருக்கு. இந்த கார்ப்பரேட் செக்டாரை குறித்து அநேக புத்தகங்கள்ல, செய்தித்தாள்கள்ல நான் வாசிக்கிறேன். பயங்கர டென்ஷன் ஜாப்ல இருக்கிறாங்க. நல்ல 20,000 30,000 50,000 தூக்கி கொடுக்குறாங்க. முந்தி கவர்மெண்ட்ல வேலை பார்க்கறவங்களுக்கு கஷ்டமே தெரியாது. பிந்தி போனாலும் கேட்க ஆள் கிடையாது, முந்தி வந்தாலும் கேட்க ஆள் கிடையாது. கேட்டா நீயும் ரெவன்யூ ஸ்டாம்பு நானும் ரெவன்யூ ஸ்டாம்பு போடான்றாங்க. அதிகாரிகள் கீழே வேலை செய்யறவங்களுக்கு பயந்தாங்க. 6 மணி ஆனா நான் சிலரெல்லாம் பார்த்து பொறாமப்பட்டிருக்கேன். அப்படி வீட்டுல வந்து சட்டையை கலத்தி போட்டு லுங்கி கட்டிக்கிட்டு காட்டுல உட்கார்ந்து அப்படியே சாயப்படுது. ஆண்டவரே, இப்படி ஒரு வேலையா? அப்படிதான் வேலை இருக்கணும் என்றல்ல. இன்றைக்கு பிரைவேட் செக்டர்ல கசைக்கு புளிகிறார். மாணவர்களே, ஜெபிக்க நேரம் கிடையாது, கோயிலுக்கு போக நேரம் கிடையாது, ஊழியம் செய்ய நேரம் கிடையாது, சோசியல் டெவலப்மெண்ட் கிடையாது, ஃபேமிலி டெவலப்மெண்ட் கிடையாது, ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட் கிடையாது. அதை குறித்து வாசிக்கிற 20 25 வயதுல இருந்து 30 வயதுக்குள்ளாக இன்றைக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற ஆண்டர்பிரினர்ஸ், இன்றைக்கு நல்ல கொடிகட்டி பறக்கிறவர்கள் 40 45 வயதுக்குள்ளாக நர்ஸ் பிரேக் டவுன் ஆகி விடுவார்கள் என்று இருக்கிறது. எனக்கு உண்மையா பாரமா இருக்குது. அநேருக்காய் செபிக்கிறேன். கர்த்தர் அப்படி ஒரு வேலை கொடுத்திருப்பாரா, பூமியின் உயர்ந்த ஸ்தானத்துல ஏறி பாருங்க. ஆனால் ஒருபோதும் பணத்துக்கோ இன்னும் உயர்வுக்கோ பதவிக்கோ அடிமையாகாதீங்க. கர்த்தரிடத்துல உங்களுக்கு வர வேண்டிய நன்மை உங்களுக்கு வரும். பிரியமானவர்களே, சம்பாதித்து நம்ம ஒண்ணுமே செய்ய போறது. நம்ம பிள்ளைகளுக்காக சம்பாதிக்கலாம். நமக்கு பிள்ளையா இருந்தல, பிள்ளைக்கு அப்பா இருந்தல, சம்பாதிச்சு என்ன பண்றது? எந்த கிளாஸ் படிக்கிறான் என் ஒய்ஃப்ட கேட்டு சொல்றேன். பிள்ளைக்கு பரீட்சை எப்போ தெரியாது கேட்டு சொல்றேன். பிள்ளைக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அதிகமா ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதோ வந்துட்டு போனாங்களா? நான் லாஸ்ட் டைம் வரும்போது என் ஒய்ஃப் சொன்னா, அப்பா உயிரோட இருக்கிறாரா? லெட்டர் வந்து கொஞ்ச நாள் ஆச்சு, தெரியல, பேப்பர்ல பாக்கணும். இப்படியா போய் சம்பாதிக்கணுமா? நீங்க அண்ணா நகர், அடையார், பெசன் நகர் பகுதியில் போய் பாருங்க. பங்களாவா இருக்கும். அந்த பங்களாக்குள்ள ஒரு தாத்தா, அந்த பங்களாக்குள்ள ஒரு பாட்டி தனியா உட்காந்துக்கிட்டு செவத்தை பிடிச்சிக்கிட்டு தவண்டுக்கிட்டு யாரோ ஒருத்தர் நாய்க்கு சாப்பாடு போடுற மாதிரி கேன்டீன்ல இருந்து கொண்டு வந்து வாசல்ல வச்சுட்டு போறான். இல்லைன்னா காலங்காத்தால ஒரு வேலைக்காரன் ஒரு வேலைக்காரி வர்றா, 3 நேரத்துக்கு சேர்த்து வச்சுட்டு செய்து வச்சுட்டு போயிடுறா. இனிப்பு இருக்கோ புளிப்பு இல்லையோ, ஏதோ வாய் கிடைச்சது. அன்னைக்கு செய்த பாவத்துக்கெல்லாம் சேர்த்து இன்னைக்கு அனுபவிக்கணும். பிரியமானவர்களே, சம்பாதிங்க, ஆசீர்வாதமா இருக்கு. ஏசு சொன்ன வார்த்தையை சொல்ல எச்சரிக்கையா இருக்கு. எந்த அளவுக்கு நமக்கு தேவை, எந்த அளவுக்கு நம்ம போகலாம், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, நம்முடைய குடும்ப வாழ்க்கை, நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய பிள்ளைகள் எப்படி இருந்தால் நாம் வந்து ஒரு பேலன்ஸ் பர்சனாலிட்டியா இருக்கலாம், பரலோகத்துக்கு போய் செய்யலாம். பூமியில் நம்முடைய ஆஸ்திகள் உங்களுக்கு ஜீவன் அல்ல. அது ஒரு வசனத்தை கூட தயவுசெய்து திரும்ப வாசியுங்கள். பின்பு அவர்களை நோக்கி, பொருளாசை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. அது அவனுக்கு ஜீவன் அல்ல. அது மாத்திரம் நினைவைத்துக்கோ. நல்லா சம்பாதிங்க, நல்ல பங்களா கட்டுங்க, நல்ல கார் வாங்குங்க, நல்லா கர்த்தர் அனுமதிக்கிற மாதிரி ஜீவனுக்கு ஏதுவாக எல்லாவற்றையும் அனுபவிங்க. நல்ல ஊழியங்களை தாங்குங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. ஆனால் உங்களுடைய ஆஸ்தி உங்களுக்கு ஜீவன் அல்ல என்பதை மாத்திரம் நினைவைத்துக் கொள்ளுங்க. எல்லாவற்றையும் சம்பாதித்து ஜீவனை இழந்து போவீர்கள் என்றால் உங்களுக்கு ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லாம போய்விடும். போய்விடும். பிரியமானவர்களே, குடும்பத்துக்காக என்று சொல்லி குடும்பத்தையே பார்க்க நேரம் இல்லைன்னா அப்புறம் குடும்பத்துக்காக உழைச்சு என்ன செய்யுது? அதற்கு கணவன் மாத்திரமல்ல, மனைவி மாத்திரமல்ல, கணவன், மனைவி, பிள்ளைகள் எல்லாரும் ஒரு ஸ்பிரிச்சுவல் அவுட்லுக்குள்ளாக வர வேண்டும். ஆக நீங்க சோம்பலாயிருங்கள் என்று சொல்லல, சம்பாதிக்க வேண்டாம் என்று சொல்லல, வளம் பெற வேண்டாம் என்று சொல்லல. அதை ஜீவன் என்று நம்பி ஏமாந்து போகாது. எங்கள் ஜீவன் அதற்கு மேலான ஒன்று. 6வதாக லூக்கா 17:3 வாசியுங்கள். இதற்கு நான் கொடுத்திருக்கிற தலைப்பு forgiving principle, மன்னிக்க கூடிய தாற்பயங்கள். வாசியுங்கள். உங்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். மனுஷரை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், பொருளாசை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், கள்ள கிறிஸ்துகளை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். இப்ப கடைசியில சொல்றாரு, உங்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனை கடிந்து கொள். அவன் மனஸ்தாபப்பட்டால் அவனுக்கு மன்னிப்பாயாக. அவன் மன்னிக்கிறதை பற்றி என்ன சொல்லுகிறார்? மார்க் 11ஆம் அதிகாரம் 25 26 வாசியுங்கள். நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால், உங்களுக்கு யார் ஒருவர் பேரில் குறை உண்டாயிருக்குமானால், பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார். பரலோகத்தில் இருக்கிற பிதாவும் உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னியாதிருப்பார்.
நல்ல கவனிங்க. மற்றவர்களை மன்னிக்கிற விஷயத்துல கிறிஸ்துவனுடைய உபதேசம் என்ன? இங்க ஒரு வசனம் அங்க ஒரு வசனம் என்று எடுக்கக்கூடாது. மூல உபதேசங்களையும் எடுத்து நாம் பார்க்க வேண்டும். ஒருவன் பேரில் உங்களுக்கு ஒரு குறை உண்டானால் தேவ சமூகத்திலே அவனை மன்னித்து விடுங்க, ரிலீஸ் பண்ணிருங்க. மனசுல பயன் பண்ணி வைக்காது, மனசுல பயன் பண்ணி வைக்காது. அவருக்கு முன்பாக அவனை மன்னிச்சிருங்க. நல்ல கவனிங்க, நீங்கள் மன்னிக்கிறதுனாலே அவன் மன்னிப்பை பெற்றான் என்று இல்லை. நீங்கள் மன்னிக்கிறதுனாலே உங்கள் சகோதரன் மன்னிப்பை பெற்றுக் கொண்டான் என்று கிடையாது. இயேசு கிறிஸ்து நம்முடைய எல்லாருடைய பாவங்களையும் மன்னித்து விட்டார். அவர் மன்னித்ததினாலே நமக்கு மன்னிப்பு கிடைக்கவில்லை. நான் என்றைக்கு நம்மை தாழ்த்தி நம்முடைய பாவத்தை அறிக்கை பண்ணி நம்முடைய தப்பிதத்தை அறிக்கை பண்ணி அவரை ஏற்றுக்கொள்கிறோமோ அன்றைக்குதான் அவர் மன்னித்த பாவ மன்னிப்பு நமக்கு கிடைக்கிறது. நல்ல கவனிங்க, நான் மன்னித்து விட்டேன். இயேசு நம்ம எல்லாரையும் மன்னிச்சிட்டார். ஆனா என்றைக்கு நான் என்னுடைய தப்பிதத்தை உணர்கிறேனோ, என்றைக்கு நான் அவரிடத்துல ஒப்புரவாகிறேனோ அப்போதான் எனக்கு மன்னிப்பு கிடைக்கிறது. அதே போல உங்கள் சகோதரன் பேரில் உங்களுக்கு குறை உண்டானால் சகோதரனுக்கு அதை மன்னித்து விடுங்க. மன்னித்து விடுகிறதுனாலே போனது போகட்டும் என்ற ஒப்புரவு வராது. நல்ல கவனிங்க, இயேசு கிறிஸ்து நீ தப்பிதம் பண்ணாலும் சரி அவன் தப்பிதம் பண்ணாலும் சரி ரெண்டு பேரும் பழையசெல்லாம் மறந்துட்டு இனிமே எல்லாம் ஒன்னாயிடுங்க அப்படி எங்கேயுமே போதிக்கவில்லை. மத்தியஸ்தம் செய்கிறவர்களுக்கு இயேசு ஒரு காரியத்தை சொல்லி இருக்கிறார். ரெண்டு பேருக்குள்ள ஒரு வாதம் இருக்கிறது. எது சரி என்று பாருங்க. ஒருவன் சரி என்று தெரியுமானால் அவனோடு கூட சேர்ந்து தவறு செய்த இடத்துல போய் பேசுங்க. இயேசு தெளிவாக சொன்ன, உன் சகோதரனுக்கு உன் பேர்ல குறை உண்டு, நீ போய் பேசு. அவன் அதை ஏற்றுக்கொள்ளலை என்று சொன்னா இன்னொருவரை கூட்டிட்டு போய், யார் வந்தால் நீ சரி என்பதை அறிந்தவர், இல்லாவிட்டால் ஊழியக்காரனை கூட்டிக் கொண்டு போ. ஆசாரியனுக்கு வேத அறிவின்படி யார் சரி யார் தவறு என்று தெரியும். அப்ப மத்தியஸ்தம் செய்கிற என்ன செய்யணும்? நீ பரவாயில்லப்பா, நீ மறந்துருப்பா, சரிப்பா நீ மறந்துருப்பா, விட்டுருங்கப்பா, யாரெல்லாம் ஒன்னா இருங்கப்பா அப்படி சொல்லாது. அது வேத வசனத்தின்படி உள்ள மத்தியஸ்தம். நீ செஞ்சது தப்பு, நீ செஞ்சது தப்பு, நீ இந்த தப்புக்கு மன்னிப்புகள், நீ இந்த தப்புக்கு மன்னிப்புகள் ஒப்புரவாக. அடுத்தபடியாக கடைசியாக லூக்கா 21:34 வாசியுங்கள். உங்கள் இருதயம் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரமடையாதபடிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். பிரியமானவர்களே, இருதயத்தை குறித்து எச்சரிக்கையாருங்கள். பெருநிந்தியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் இருதயம் பாரமடையக்கூடாது. எல்லாவற்றையும் கர்த்தரிடத்திலே ஒப்புக் கொடுங்க. கர்த்தர் வரப்போகிறார்.